ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கரச்சரிதம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 613 ஆரம்பிக்கிறது. பிரம்ம ராட்சச ஜாதி. பிரம்மராட்சசம் என்கிறோமே, அதுதான் பிரம்மரக்ஷஸ். அது பிசாசை போன்ற ஒரு வித பிறவி. தேவதைகளில் அநேக விதம் இருப்பது போல பிசாசுகளிலும் உண்டு. மனுஷர்கள், பட்சிகள், மிருகங்கள் எல்லாவற்றிலும் தானே விதவிதமாக பார்க்கிறோம். வேடிக்கை என்னவென்றால், ராட்சச ஜாதியிலேயே பலவிதம் இருந்தாலும் அத்த ராட்சச ஜாதி என்பதே பலவிதமான தேவ ஜாதிகளில் ஒன்றுதான். தேவர்கள் என்று பொதுவாக நாம் சொல்லுவர்களோடு ராட்சசர்கள் சண்டை போட்டதாகவே புராணங்களில் பார்ப்பதால் அவர்கள் வேறே ஜாதி இவர்கள் வேறே ஜாதி என்று தோன்றினாலும் வாஸ்தவத்தில் ராட்சசர்களும் தேவஜாதிகள் பலவற்றுக்குள்ளே தாழ்ந்து போய் குரூரமாக இருக்கும் ஒரு பிரிவுதான். அசுரர்கள் என்பவர்கள்தான் தேவஜாதிக்கு முற்றிலும் மேலானவர்கள். சுரர் என்ற தேவருக்கு நேர் எதிர் அசுரர் தான். பேச்சு வழக்கிலும் கூட தேவாசுர என்கிறோமே தவிர தேவராட்சச என்று சொல்வதில்லை அல்லவா? அமரத்தில் ஆதித்யர்களில் ஆரம்பித்து தேவஜாதிகளை சொல்லிக்கொண்டு போகும்போது வித்யாதர, அப்சரசோ, யக்ஷ, ரக்ஷோ, கந்தர்வ, கிண்ணரா என்று ராட்சசர்களையும் உள்ளடக்கி சொல்லியிருக்கிறது. இவர்களெல்லாம் தேவஜாதிகள் தேவ யோனய என்று முடித்துவிட்டு அப்புறம் அசுர ஜாதிகளை அசுரா தைத்திய தையேன தனுஜா என்று அடுக்கியிருக்கிறது. இந்த ராட்சச ஜாதிக்குள் அப்புறம் பல பிரிவுகள், உபஜாதிகள். மனுஷ ஜாதியிலே 4 ஜாதி, அப்புறம் அதில் ஒவ்வொரு ஜாதியிலும் சப்செக்டுகள் என்று இருக்கிறது போல அப்படி ராட்சச ஜாதியைச் சேர்ந்த ஒன்றுதான் பிரம்மராட்சஸ். பிசாசு மாதிரியான ஆவிவைகளைச் சேர்ந்தது. ஆச்சரியமாய் இருக்கலாம், பிசாசு கூட தேவஜாதியில் வருவதுதான். பிசாசோ குஹ்யக சித்தோ பூதோ அமீ தேவயோனய என்று அமரத்தில் முடித்திருக்கிறது. வேதாத்தியானம் நன்றாக பண்ணியும் துன்மார்க்கத்தில் போய் மற்ற பிராமணர்களுடைய சொத்து, ஸ்திரீ முதலானவற்றை அபகரித்து அல்பாயுசில் செத்து போனவர்கள் அந்த வேத ஞாபகத்தோടെ பிசாசு மாறி இருப்பதுதான் பிரம்மராட்சஸ். அதற்கு ஆகாரம் தினந்தோறும் வேதம் தெரிந்த ஒரு பிராமணனை சாப்பிடுவதுதான். மாறுவேஷத்தில் போய் அத்தியனம் செய்தவர்களிடம் நயமாக பேசி நீள இழுக்கடித்து கொண்டு தன்னிடத்துக்கு போய் வேத சாஸ்திர சம்பந்தமாக அநேக கேள்விகள் கேட்கும். அவர்கள் பதில் தெரியாமல் முழிக்கும்போது அடித்து பட்சித்துவிடும். பிரம்மராட்சம் அடித்து போட்டுடுத்து என்று கிராமாந்தரங்களில் சொல்வது உண்டு. விபரீதம் விளைந்தது. தாம் திரை போட்டுக்கொண்டு கிளாஸ் எடுக்கும்போது உத்தரவில்லாமல் வெளியே போகிறவர்கள் அப்படி பிரம்மராட்சசாக ஆகிவிடுவார்கள் என்று ஆங்கிய பண்ணிவிட்டு பதஞ்சலி அநேக காலம் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். திரையை யாரும் எக்காரணத்தை கொண்டும் தூக்கி பார்க்க கூடாதென்றும் உத்தரவு போட்டிருந்தார். அக்னிஜ்வாலையை தாங்க முடியாது என்பதால். இப்படி ரொம்ப நாள் பாடம் நடந்தது. அப்புறம் கதை வளர வேண்டாமா? அதனால் ஒரு சிஷ்யனுக்கு எப்படி இவர் ஒரு ஆசையாக இருந்து கொண்டு 1000 பேருக்கும் சொல்லிக் கொடுக்கிறார், திரை போட்டுக்கொண்டு என்னவோ சித்து பண்ணி செய்கிறார் போல இருக்கிறது, அது என்ன என்றுதான் பார்த்து விடுவோமே என்று கட்டுப்படுத்த முடியாத ஆர்வம் உண்டாயிற்று. எச்சரிக்கையை மீறி திரையை தூக்கி பார்த்தான். ஆதிசேஷ சுரூபத்துடன் 1000 சிரசோடு இருந்தவரின் ஜுவாலாமயமான திருஷ்டியும் விஷ சுவாசமும் பட்டு அத்தனை சிஷ்யர்களும் பஸ்மமாகிவிட்டார்கள். குரு வச்சனத்தை கேட்காமல் மீறினால் மகத்தான அனர்த்தம்தான் உண்டாகும் என்பதற்கு நிரூபணமாக இப்படி ஆயிற்று. குருவச்சன விதிலங்கனம் நர்த்த என்று பதஞ்சல சரித்திரத்தில் இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறது. இப்படி வியாக்கரண பாடம் ஒரே விபரீதத்தில் முடிந்தது. முழு விபரீதமாக போகாமல் அதில் ஒரு சின்ன விலக்கு ஏற்பட்டது. என்னவென்றால் 1000 சிஷ்யர்களும் பஸ்மமாகாமல் ஒருத்தர் மாத்திரம் தப்பினார். பாக்கி 999 பேர் தான் எரிந்து போனது. 1000ல் 1 என்று சொல்லும் வழக்கம் அதிலிருந்து தான் வந்ததோ என்னவோ. அந்த ஒருத்தர் எப்படி தப்பினார் என்றால், அவர் கொஞ்சம் மந்த புத்திக்காரர். பாடம் அவருக்கு அவ்வளவாக புரிவதில்லை. இத்தனை நாள் எப்படியோ கட்டுப்பாடாக உட்கார்ந்து கொண்டிருந்து விட்டார். புத்தி சூக்ஷ்மம் இல்லாதார் தான் என்றாலும் அவர் 1000 மைலுக்கு அந்தண்டை இருக்கும் வங்காளத்தில் இருந்தாக்கும் படிக்க வந்தவர். கௌட தேசம் என்று அதை சொல்வார்கள். கௌடர், திராவிடர். இந்தியாவில் விந்திய மண்டலைக்கு வடக்கே உள்ள பாதி பாகம் முழுவதுமே கௌட தேசம் என்றும் தெற்கேயுள்ள பாதி முழுவதுமே திராவிட தேசம் என்றுதான் பிரிவினை செய்திருக்கிறது. அப்புறம் அந்த கௌட தேசத்தில் பஞ்சகௌடம் என்பதாக 5 பிரிவு, திராவிட தேசத்தில் பஞ்ச திராவிடர் என்பதாக 5 பிரிவு என்று செய்திருக்கிறது.
பஞ்சகௌளர்கள் யார் யார் என்றால் வடகோடியில் சாரஸ்தவர்கள் என்னும் காஷ்மீரிகள், அப்புறம் பஞ்சாப் யூபிகளில் உள்ள கான்ய குப்ஜர்கள், நேபாளத்திலும் பீகாரிலும் உள்ள மைத்திலர்கள், உத்கலர்கள் என்று ஒரிசாக்காரர்கள். இந்த நாளும் போக கவுடர் என்ற மூலப்பெயருடனே வங்காளத்தில் உள்ள வங்காளிகள் ஆகியோர். பஞ்சதிராவிடர் யார் என்றால் வடக்கே குஜராத்தில் உள்ள கூர்ஜரில் ஆரம்பித்து மகாராஷ்டிரர், ஆந்திரர், கர்நாடகர் ஆகிய 4 பேரும், கடைசியாக திராவிடர் என்ற மூலப்பெயருடனே உள்ள தமிழ் மக்களும் ஆவார்கள். மலையாள பாஷை சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னுதான் தமிழையும் சமஸ்கிருதத்தையும் கலந்து ஏற்பட்டதால் மலையாளிகள் இதில் தனியாக சொல்லப்படவில்லை. இதிலே ஒரு ஒற்றுமை, கவுடர் என்றே பிரதானமாக நின்றுவிட்ட வங்காளிகளும் திராவிடர் என்றே பிரதானமாக நின்றுவிட்ட தமிழர்களும் தான். மற்றவர்களுக்கு முந்தி இங்கிலீஷ் படிப்பு படித்து வெள்ளைக்காரர்களிடம் குமாஸ்தாக்களாக போனவர்கள். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.